අද අපි ඇවිත් ඉන්නේ වැදගත්ම සන්ධිස්ථානයකට. நாங்கள் ஒரு முக்கியமான ஸ்தானத்துக்கு வந்திருக்கின்றோம் இன்று. එළිදරව් 9. வெளிப்படுத்தும் விசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றோம். සමහර වෙලාවට අපි සභාවට ඇවිත් ඉන්න අය எங்க சபைக்கு வந்திருப்பவர்கள் එහෙම නැත්නම් මේක වීඩියෝ හරහා බලන අය அப்படி இல்லாத இந்த தொலைக்காட்சி மூலமாக இதை பார்க்கின்றவர்கள் සමහර වෙලාවට ඕගොල්ලෝ මීට කලින් මේ එළිදරව් මගේ දේශනා අහලා නැතුව ඇති. சில நேரங்களில் வெளிப்படுத்தும் விசேஷத்தை இந்த நீங்க இதுக்கு முன்னதாக கேட்டு இருக்காம இருக்கலாம். කමක් නැහැ. பரவாயில்லை. ඒක ආය මුල ඉඳන් අහන්න පුළුවන් වෙලාවක. உங்களுக்கு முடியுமான நேரத்திலே மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து கேளுங்கள். දැන් 9 ඉඳලා මම ගෙනියන්න. 9ஆம் அதிகாரத்திலிருந்து கொண்டு போக விரும்புகின்றேன். දැන් 9 වෙනි පරිච්ඡේදයේ 9ஆம் அதிகாரத்திலே අර හොරණෑ 7 7 எக்காலங்களிலே 5 වෙනි හොරණෑව පටන් තිබෙන හොරණෑවන් ගැන සඳහන් වෙනවා. 5ஆம் அங்கே சொல்லப்பட்ட எக்காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. එහෙනම් අපි මෙතෙක් බැලුවේ මොනවද? இதுவரை நாங்கள் என்னத்தை பார்த்தோம்? පළවෙනි හොරණෑ 7. முதலாவது 7 எக்காலங்களை பார்த்தோம். දැන් මතක් කරලා දෙන්නම්. மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன். එළිදරව් 4 වෙනි පරිච්ඡේදයේ ඉඳලා வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து වෙන්න යන සියලුම සිද්ධීන් நடக்க போகிற சகல சம்பவங்களும் සිදු වෙන්න යන්නේ සභාව උසවා ගනු ලැබුවායින් පස්සේ. சபை எடுத்துக்கொண்டப்பட்ட பிற்பாடு தான் அந்த காரியங்கள் நடைபெறும். ඒ නිසා මම කලින්ම කියලා තියෙනවා ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். 4න් පස්සේ එළිදරව් 4න් පස්සේ එන දේවල් ගැන வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு வருகிற காரியங்கள் සමහර ආකර්ෂණශීලීව උගන්වනවා දැන් ඇවිල්ලා වගේ. சிலர் கவர்ச்சி மூலமாக கற்றுக் கொடுப்பார் இப்போது வந்து விட்டதா என்பதாக நினைத்துக் கொண்டு දවස් 2කට 3කට උඩදී 2-3 நாட்களுக்கு முன்பதாக මම කයිරෝ වල හිටියා. கைரோவலை பாஸ் இருந்தார். එතකොට ඉන්දියාවේ ඒ සෙනඟ මගෙන් අහනවා இந்தியாவில இருந்து வந்தவர்கள் பொது இடத்தில் கேட்டார்களா, පාස්ටර් මේ කයිරෝ වලට සුදු මැලි අස්පය ආවා කියලා අපිට කියලා දුන්නනේ. பாஸ்டர் அந்த கைரோல எங்க வெள்ளை குதிரை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களே, அந்த சாம்பல் குதிரை சாம்பல் குதிரை. ඉතින් කයිරෝ මෙච්චර හොඳට තියෙනවානේ. கைரோ இவ்வளவு நாளா இருக்கின்றதே. මං කිව්වා நான் சொன்னேன் 2011 2011ஆம் வருஷத்திலே කයිරෝ වල විප්ලවයක් ඇති වුණු අවස්ථාවේ அங்கே அந்த கைரோல ஒரு பிரச்சனை புரட்சி வந்த போது ඉතින් ඒගොල්ලෝ මොනවද කරේ? විශාල පුස්තකාලයක් ගිනි තිබ්බා. அவர்கள் புத்தக சாலையை எரித்தார்கள். එතන ඒ පාර්ලිමේන්තුව ළඟ තියෙන ගොඩනැගිලි කැඩුවා. பாராளுமன்றத்தின் அருகில் இருக்கிற கட்டடங்களை உடைத்தார்கள். ඉතින් මේ ප්‍රවෘත්ති මාධ්‍යයන් වලින් ඇවිල්ලා ඒවා ඈත හෝටල් වල කාමර වල ඉඳන් ඒවා වීඩියෝ දර්ශනය කරනවා. பத்திரிகையாளர்கள் வந்து அங்கிருந்து வந்து வீடியோக்கள் எடுத்தார்கள். ඉතින් අර ඔප්ටිකල් ඉලියුෂන් කියලා ජිල්පියක් තියෙනවනේ. ஆப்டிகல் இலூஷன் ஒரு பொருள் இருக்கின்றது தானே. ඒ කියන්නේ අපි දැන් ෆොටෝ ගන්නකොට நாங்கள் புகைப்படம் எடுக்கும் போது ඔය එක එක ලයිට් අර හැමෙන් වදිනකොට அங்கங்க சில வெளிச்சங்கள் படும் போது ඉතින් අර මිනිහෙක් හිටගෙන ඉන්නවා වගේ බලන්න පුළුවන්. உயர்ந்து இருப்பதை போல பார்க்கலாம். අස්පේක් යනවා වගේ පේනවා. குதிரை போதை போல பார்க்கலாம். ඉතින් දෙයියා ඕකට ඔප්ටිකල් ඉලියුෂන් ඕනේ. கடவுளே இதுக்கு ஆப்டிகல் இலூஷன் தேவையில்லை. එළියට ගිහිල්ලා වලාකුළු දිහා බලන්න. அங்க வானத்தை பாருங்கள், முகில்களை பாருங்கள். හිටපු ගමන් වලාකුළෙන් අලියෙක් වගේ රූපයක් சில පේනවා. நேரங்களில் அங்க முகில்கள் யானை போல உருவம் தெரியும். ඊට පස්සේ අලි රූපය කොකා වෙනවා. அது யானை உருவம் கொக்கை போல மாறிவிடும். ඒවා වීඩියෝ කරලා அதை வீடியோ செய்து සමහරව අපිට කොකා පෙන්නනවා. மற்றவர்கள் எங்களுக்கு கொக்கா காட்டுகிறார். කොක්ක කාටනවා. அங்கே හරිද? එතකොට මේ ඉතින් මාර වැඩේ කියන්නේ Facebook එකේ බලන්න ඕනේ මාර ජල්පරීස් යන ඒවා. முகப்புத்தகத்தில் பார்க்கலாம் என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்பதாக. මොකක් හරි අහසේ ලස්සන දර්ශනයක් පේන්න ஏன்னா බෑ. வானத்தில் அழகான காட்சி காண முடியாது. අර වලාකුළු දෙකක් අතර ගැප් එකක් ඉඩසක් තියෙනවා. அங்கே முகல்கள் இரண்டு ஒரு இடத்துல இடைவெளி இருக்கின்றது. එතනින් ආලෝකයක් එනවා. அங்க ஒரு வெளிச்சம் வருகிறது. ෆොටෝ අරගෙන බලනකොට படம் எடுத்து பார்க்கும்போது මේ මත් දෙකක් තියාගෙන සුදු රූපයක් තියෙනවා වගේ පේනවා. இரண்டு கைகளை விரித்து வெள்ளை உருவத்தை போல காணப்படும். Jesus is coming soon කියලා ගහලා යනවා. இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று போடுவார்கள். නෑ ඔයි. இல்ல, Rain is going to come soon. அங்கே වරුසාව එන්න යනවා. மழை வர போகின்றது. කළු වලා පටලයක් ආවනම් හලෝ அங்கே கார்முகில் இருக்கும் போது මොන රත් දන්නවා වහින්න යනවා කිය. அங்கே அதாவது மயிலுக்கும் தெரியும் மழை வர போகுது என்பதாக. මොන රා නටනවා அங்கே மயில் ஆடும், වහින්න යනවා. மழை வர போகிறது. දැන් අපේ උන් මොනවද කරන්නේ? நம்ம டாக்கள் என்ன செய்யறாங்க? මොන රට වඩා මුන් ගොන් වෙලා மயிலை விட இவங்கள் முட்டாள்தனமாக මුන් අරක බලලා යේසුස් එන්න යනවා. இயேசு வர போகும் என்பதை விளையாடுகிறார்கள். ඒකට ලයික් ගහන උන් ඉන්නවා. அதுக்கு
ලයික් ගහනවා. அதுக்கு வெளிச்சம் போடுகிறார்கள். නෑ ලයික් එකට அது තමයි. விருப்பத்தை தெரிவிக்கல இருக்கிறாங்க. අපි ඔයා Facebook එකේ නෑනේ. නෑනේ. ඔයාට ෆේස් එකයි බුක් එකයි වෙන වෙනමනේ තියෙන්නේ. ඒ නිසා ඔයාට දන්නේ නෑ. ලයික් ගහනවා, ෂෙයාර් කරනවා. அதை பகிர்ந்து கொள்வார்கள். ඒකට කොමෙන්ට් ගහනවා. அதுக்கு தேவையான சில குறிப்புகள் கொடுப்பார்கள். ආමේන් කියලා ගහනවා. ஆமென் என்று போடுவார்கள். ඕක බලන වෙන ආගම්කාරයෝ அதை பார்க்கிற மற்ற சமயத்தவர்கள் hina වෙනවා. சிரிப்பார்கள். ඇයි දෙයනේ නිකන් පොල් බూరు වැඩ කරන්නේ අපි? ஏன் தேங்காய் மடையனாக வேலைக்கு செய்கிறார்கள்? ඉතින් අර මාධ්‍යයන් වලින් අර කයිරෝ වල 2011 ප්‍රශ්නේ වීඩියෝ කරලා දාලා ෆොටෝ ගාද්දී பத்திரிகையாளர்களை வந்து படம் போட்டி பிடிச்சு போடுற நேரத்திலே අර දුම් ටික යනකොට අස්පේක් යනවා වගේ அது පේනවා. புகை மண்டலம் போகும்போது குதிரையை போவது போல தெரிகிறது. ඔන්න එළිදරව් පොතේ අර මොකද්ද සුදු මැලි අස්පේ ආවා කියලා. அங்கே வெளிப்படுத்த விசேஷத்திலே அங்கு சாம்பல் நிற குதிரை வந்துவிட்டது என்பதாக சொல்வார்கள். ඒන්ජල් ටීවී එකේ දේශනා කරා. ஏஞ்சல் டிவில பிரசங்கிப்பார்கள். තව ටීවී වල දැම්මා. இன்னும் சில டிவிகளை போடுவார்கள். ඒවා බලලා විශ්වාස කරපු කට්ටියක් මගෙත් එක දැන් හිටියා පෙරේදා. அப்படி பார்த்து விசுவாச சில ஜனங்கள் போதகரை சந்தித்தார்களாம் இஸ்ரேலிலே. ඒගොල්ලෝ ඇහුවා அவளை கேட்டார்களாம், ඉතින් මේ කෝ පාස්ටර් ඒ ප්‍රශ්න எங்கே பாஸ்டர் அந்த பிரச்சனைகள்? එතකොට මම ලස්සනට ඉගැන්නුවා அழகாக பாச கற்றுக் கொடுத்தாராம். ඔගොල්ලෝ ගොනාට ඇන්දිලා ඉන්නේ කියලා. உங்களை மாட்டுக்கு சமானமாக உடுத்து வைத்திருக்கிறார்கள். ඒ නිසා පරිස්සම් වෙන්න. ஆகவே கவனமாயிருங்கள். එළිදරව් 4න් පස්සේ வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு සිදු වෙන්න යන සියලුම දේවල් நடக்க போகிற சகல காரியங்களும் සිදු වෙන්න යන්නේ සභාව ඔසවා ගන්න ලැබුවායින් පස්සේ. சபை எடுத்துக்கொண்டப்பட்ட பிற்பாடு தான் நடைபெறும். දැන් ඊට පස්සේ මුද්‍රා 7ක් කඩනවානේ. அங்கே முத்திரைகள் ஏன் உடைக்கப்பட்டது தானே? ඒකෙදි මොනවද උනේ කියලා මං කියලා දුන්නා. அங்கே என்ன நடைபெற்றது என்பதை நான் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். පස්සේ හොරණෑ 7ක් පිමිනවනේ. அங்கே 7 எக்காலங்கள் ஊதுகிறார்கள் தானே? එතන මොනවද උනේ කියලා මං කියලා දුන්නා. அங்கே என்ன நடைபெற்றது என்பதை நான் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். පළවෙනි හොරණෑව පිමිනකොට முதலாவது எக்காலத்தை ஊதும் போது මේ වතුර ලේ වෙනවා. அங்கே தண்ணீர் கரைகிறது, ගින්දර එනවා. அக்கினி வருகிறது, උල්කාපාත වැටෙනවා. அங்கே என்ன சொல்றது அந்த எரிகற்கள். எரிகற்கள் விழுகின்றன. ඊට පස්සේ දෙවෙනි මේ හොරණෑව පිමිනකොට இரண்டாவது எக்காலத்தை ஊதும் போது මොහොතේ 3න් පංගුවක් විනාශ වෙනවා. சமுத்திரத்தில் 1/3 அமளி அழிந்து போகிறது. තුන්වෙනි හොරණෑව පිමිනකොට மூன்றாவது எக்காலத்தை ஊதும் போது ගංගාවන් වල මිරිදිය තිත්ත වෙනවා. அங்கே நதிகள் இருக்கிற நீர்கள் அங்கே கசப்பாக மாறிவிடும். ඊට පස්සේ හතරවෙනි හොරණෑව පිමිනකොට நான்காவது எக்காலத்தை ஊதும் போது ඉර හඳ ඔක්කොම කළු වෙනවා. சூரியன் எல்லாம் அங்கே கருப்பாக மாறிவிடும். 3න් පංගුවක් විනාශ වෙනවා. 3/4 அழிந்து விடும். මේවා කියලා දුන්නා. இப்படி சொல்லிக் கொடுத்தேன். මං ඒකෙදි කියලා දුන්නා அதை நான் சொல்லிக் கொடுத்தேன். ඒ හොරණෑ 7 පිමිනකොට அந்த 7 எக்காலங்களை ஊதும் போது, නාල 4 எக்காலங்களை ஊதும் போது ලෝකේ ඉන්න මිනිස්සුන්ට ජීවිතේ එපා වෙනවා කියලා මතකද? உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வாழ்க்கை வெறுத்து விடும் என்பதாக. හැබැයි ஆனால் 5වෙනි හොරණෑව පිමින්න කලින් 5வது எக்காலத்தை ஊத முன்பதாக දේවදූතයෙක් ඇවිල්ලා කියනවා தேவதூதன் வந்து சொல்லுகிறார், අයියෝ ආය පිමින්න යන හොරණෑ 3 නිසා මේ ලෝකෙට එන්න යන පීඩාව භයානකයි. ஐயோ இந்த அடுத்து ஊத போகிற 3 எக்காலங்கள் அந்த பெரிதான உபத்திரங்கள் நாளுக்கு வரப்போகுது என்பதாக. ඒ කියන්නේ කලින් 4ෙන්ම මිනිස්සු කලකිරිලා. அங்கே 4 ஏற்கனவே ஊதப்பட்ட இக்காலத்திலே ஜனங்கள் அங்கே மண் உடைந்து போயிருக்கிறார்கள். දැන් තව 3ක් පිමින්න යනවලු. இன்னும் 3 ஊத போகிறார்களாம். ඒක තවත් බොහෝම දුකක්ලු. அதை விட பேரதிர்ச்சியா இருக்க போகின்றதா? මම මොකටද දන්නවද මේක මම පැහැදිලිව දේශනා කරන්නේ? ஏன் தெரியுமா? அதை தெளிவாக உங்க மத்தியிலே பிரசங்கிக்கின்றேன். අපි සූදානම් වෙන්න ඕනේ යේසුස් වහන්සේත් එක්ක යන්න. நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் அவரோடு போவதற்கு. අද ගොඩාක් දේවගැතිවරු සහ ඇදහිලිවන්තයින් පිස්සු නටාගෙන ඉන්නවා. இந்த ஊழியக்காரர்கள் அங்கே விசுவாசிகள் பைத்தியம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். නිකන් යේසුස් වහන්සේ තාම ආවේ නෑනේ අවුරුදු 2000ක් තිස්සේ. இனி 2000 வருடங்களாக இயேசு இன்னும் வரவில்லை தானே? එනකොට බලලා வரும்போது பார்த்து கொள்ளலாம். වැරදිලාවත් අපි අත්හරිනු ලැබුවොත් தவறியோ நாங்க கைவிடப்பட்டோமானால் මොනවද වෙන්න යන්නේ ඒ අවුරුදු 7 ඇතුළත? அந்த 7 வருடங்களாக என்ன நடைபெற போகிறது? ඒක කියලා දෙද්දී அதை சொல்லிக் கொடுக்கும் போது බයක් ඇති වෙන්න ඕනේ. பயம் வர வேண்டும். ඒ ඍණාත්මක බයක් නෙවෙයි. ශරීරලාද சாதா சரீர பிரகார பயம் அல்ல. ශරීරලාද ஒரு பயம் அல்ல. சரி, හරි විදිය ධනාත්මක බයක්. சரியான உண்மையான ஒரு பயம் வர வேண்டும். දේව බය.
தேவ பயம் வர வேண்டும். ශුද්ධව ජීවත් වෙලා பரிசுத்தமாய் வாழ்ந்து සභාව ඔසවා ගන්නු ලබන විට சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது අපි ඔසවා ගන්නු ලබන්න ඕන. நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ඔන්න දැන් දේවදූතයෙක් ආවා. ஒரு தேவதூதன் வந்தார். මීට පස්සේ විමින්ද යන ඒ හොරණෑ තුන නිසා දුක් වේ කියලා කියනවා. இதுக்கு மேலே ஊத போகிற அந்த எக்கால மூடலும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. කවනකු දෙබද. දැන් 9ට පෙරලා ගමු. நாங்கள் 9ஆம் அதிகாரத்தை பிரட்டிக் கொள்வோம். ඔයා කියවනවාද? හරි. පස්වැනි දේවදූතයාද හොරණෑව පිම්බේය. එවිට අහසෙන් තාරකාවක් පොළොවට වැටී තිබුණා දුටිමි. ඇති පුතා. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். මිත්‍රවරුනි நண்பர்களே, ලොකු රහසක් මම ඔයගොල්ලන්ට பெரிய කියන්නම්. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். මතකද එක සැරයක් යේසුස් වහන්සේ කිව්වා ஞாபகம் இருக்கிறதா? ஒரு முறை இயேசு கிறிஸ்து சொன்னார், අහසෙන් තාරකාවක් වගේ வானத்திலே நட்சத்திரத்தை போல යක්ෂයා වැටෙන එක මම දැක්කා කියලා. பிசாசு விழுவதை நான் கண்டேன்னு சொன்னதை යේසුස් වහන්සේ එහෙම කියලා තියෙනවා. இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார். දැන් මීට කලින් හොරණෑ 4 පිඹිද්දී இதற்கு முன்பதாக 7 எக்காலங்களை நாலு. 4 எக்காலங்களை ஊதும் போது මං කිව්වා අර වැටුණු ඒවා උල්කාපාත කියලා. හරිද? அது விழுந்தவங்க எரி கற்கள் என்பதாக ඒවා මම පැහැදිලි කරන්නේ. அது விளக்கமா சொல்லி கொடுத்திருக்கின்றேன். මෙතන තාරකාවක් වැටෙනවා කියලා කියද්දී இங்கே ஒரு தாரகை நட்சத்திரம் விழும் என்று சொல்லும் போது මේක උල්කාපාතයක් නෙවෙයි. இது ஒரு எரி கற்கள் அல்ல. මම බැලුවා ග්‍රීක් වලින් මොනවද තියෙන්නේ කියලා. இதுல என்ன சொல்லப்படுகிறதா தேடி பார்த்தேன். එතන තියෙන අර ස්ටවුරොස් කියන වචනය பௌரோஸ் என்ற வார்த்தை இருக்கின்றது. අර තාරකාව අන්ධ නක්ෂත්‍රම්. අර තාරකාව அந்த நட்சத்திரம் මොන තාරකාවද? எந்த நட்சத்திரம்? අලුයම දිලිසන අර සිකුරු තාරකාව. அங்கே அதிகாலையிலே மின்னுகிற அந்த நட்சத்திரம். ඒක ලතින් භාෂාවේ කිව්වොත් லத்தீன் பாஷையில சொல்லுவோமேயானால் ලූසිෆර්. லூசிஃபர். යසායා 14 කියනවා ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது. ඒ නම දීලා තියෙන්නේ அந்த பேர் கொடுக்கப்பட்டிருப்பது සාතන්ට කියලා. சாத்தானுக்கு. මිත්‍රවරුනි நண்பர்களே, පස්වෙනි හොරණෑම පිඹිනකන් 5ஆம் எக்காலத்தை ஊதும் வரையும் සාතන්ගේ පය පොළොවට වදින්නේ නැහැ. சாத்தனுடைய பாதம் பூமியில தொடாது. අදටත් යක්ෂයාගේ පය පොළොවේ වැටිලා නැහැ. இன்றைக்கும் பிசாசின் பாதம் பூமியிலே தொடப்படவில்லை. දෙවියන් වහන්සේ දේව දූතයා හැටියට හිටපු ඕකව ස්වර්ගයෙන් තල්ලු කරනකොට தேவ தூதனை போல இருக்கும்போது ஆண்டவரை தள்ளும் போது එසේකියල් 28 எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், යසායා 14 எசாயா 14ஆம் அதிகாரம் පැහැදිලිවම කියලා තියෙනවා விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. පොළොව දෙසට තල්ලු කරනු ලැබුවා. பூமிக்கு என்பதாக භූමියයි නෝකි. හැබැයි පොළොවට තල්ලු කරනු ලැබුවේ නැහැ. பூமிக்கு வரவில்லை, பூமியை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. ඒක නිසා තමයි පාවුල්තුමා කියන්නේ ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் එපිස 6 எபேசிய 6ஆம் அதிகாரத்திலே අහස් තලයේ ක්‍රියා කරන යක්ෂයා කියලා. வான மண்டலங்களை கிரிசை பொல்லாத ஆவி என்பதாக යක්ෂයා තවම ඔහුගේ පය මේ පොළවේ තබලා නැහැ. பிசாசு இன்னும் அவனுடைய பாதத்தை பூமியிலே வைக்கவில்லை. ඕක නිසා තමයි ஆகவேதான் ලෝකයා යක්කු දකින්නකොට உலகத்தார் பிசாசை காணும் போது උන් දකින්නේ යකාගේ කකුලක් නැහැ වගේ. அவங்க காண்பது ஒரு பாதம் இல்லாத ஒரு பிசாசை. රැට இரவுக்கு ඒගොල්ලෝ කව හරි දැක්කහම யாராவது கண்டால் ඒගොල්ලෝ බලනවා මේ හොල්මනක්ද නැද්ද කියලා දැක ගන්න இது පේ பேயாளர் வேற சாயலம் ஏதாவது பார்ப்பார்கள். කකුල තියනවද කියලා. பாதங்கள் இருக்கிறது பார்ப்பார்கள். කකුල නැත්තම් பாதங்கள் இல்லாவிட்டால் යකා. அது பிசாசு. දැන් මේ අපේ මර්සිගේ ලිල්ලිගේ අයියා ඔයගොල්ලෝ දන්නවනේ පාස්ටර් ජොන්සන්. பாஸ்டர் ஜான்சன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சகோதரி மேர்சியுடைய மனைவியுடைய சகோதரர் එයා දවසක් ඉස්සර රෑ ஒரு நாள் இரவு නුවර ඉඳන් තන්නේ කුමරට පයින් එනවලු බස් கண்ணையிலிருந்து නැති නිසා. தென்னக்குமுறே பஸ் இல்லாதனாலே நடந்து கொண்டு வந்தாராம். දැන් එයා බයෙන් ඇවිල්ලා ඉන්නවා. அவர் பயந்து பயந்து வந்து கொண்டிருக்கிறார். කොහොම හරි
මගකට මගක් දුර යනකොට ஒரு பாதி வழியிலே வரும்போது එයාගේ ගමේම හිටපු තව යාළුවෙක්ව හම්බුණාලු. அவருடைய கிராமத்திலே இருந்த இன்னொரு நண்பரை சந்திச்சாராம். මිනිහා සරංකාරේ. அவர் சாரம் முடித்திருப்பவர். මිනිහා ඇවිල්ලා මල්ලි කොහෙද යන්නේ? ගෙදරද? தம்பி எங்க போறேன்னு கேட்டாராம். ඉතින් මෙයා කිව්වලු බලන්නකෝ බස් නෑනේ දැන්. பாருங்களே பஸ் இல்லையே. ඉතින් මේ දෙන්න දැන් කතා කර එනවලු. இவர் பேசிக்கொண்டே வராங்களாம். බූවැලි කඩ හන්දියට එනකොට பூவலிகோட சந்திக்கு வரும்போது මෙයාට පාස්ටර් ජොන්සන්ට මතක් වුණාලු. பாதர் ஜான்சனுக்கு ஞாபகம் வந்ததாம். යක්කු මිනිස්සු වගේ එනවා. பிசாசு மனிதனை போல உருவம் எடுத்து வருவான். කතා කර යනවා. கதைத்து கொண்டே வருவான். පස්සේ ගහලා දානවා කියලා. பின்னால அடிப்பான் என்பதாக. පස්සේ මෙයා බැලුවලු. அப்புறம் தான் அவருக்கு මේ ගොඩාක් දුර දැන් කතා කරගෙන ඇවිල්ලා. ரொம்ப தூரத்திலே கதைத்து கொண்டே வந்து விட்டார். මේ ඇත්තට මිනිහක්ද உண்மையிலே மனிதனா அல்லது பிசாசா என்பது கூட அவருக்கு பிரச்சனை. එතකොට මෙයාට මතක් වුණාලු. அவருக்கு ஞாபகம் வந்ததாம். යක්කුන්ට කකුල් නෑ කියලා. பிசாசுகளுக்கு பாதங்கள் இல்லை என்பதாக. දැන් කිසිම එළියක් නෑ. எந்த விதமான வெளிச்சமும் இல்லை. පාරේ ලයිටුත් නෑ. அங்க விளக்கு வெளிச்சமும் ரோட்ல இல்லை. නිකන් අර අඩ එළියකින් තමයි පේන්නේ ළඟින් මෙයා එනවා කියලා. மந்தமான வெளிச்சத்தை தான் நடந்து கொண்டு வந்திருக்கின்றார். ටොග්ගල බැලුවලු කකුල පේනවද කියලා. திடீரென்று பார்த்தாராம் பாதங்கள் எதுவும் தெரிகின்றன என்பதாக. මිනිහා සරංකාරයනේ. அவர் சாரதான் உடுத்தியிருந்தார். සරම පේනවලු. சாரம் தெரிகிறதாம். කකුල පේන්නේ නෑලු. பாதங்கள் தெரியவில்லையா. අයියෝ අම්මා කියලා. ஐயோ அம்மா என்று சொல்லி මිනිහා දිහා බලලා කෑ ගහලා அவரை දිව්වලු. பார்த்து கதறி ஓடி வந்து விட்டாராம். දිව්ව එක නැවතුනේ ගෙදරට ඇවිල්ලා. அவர் எங்கே வந்து நிறுத்தினாரா தன்னுடைய வீடு வரை ஓடியே வந்திருக்கான் திரும்பி பார்க்காமல். පව්වදා அடுத்த நாள் අර කොල්ලගේ අයියා එනවලු මෙයාව හොයාගෙන. அவரோட மத்த நண்பருடைய அண்ணன் வாராராம் பாதர் ஜான்சனை தேடிக்கொண்டு. කොවර ෆිලිප්. எங்க அந்த பிலிப் ඕක කරපු වැඩේ මොනවද දන්නවද? செய்த வேலையில தெரியுமா? හොඳට කතා කරගෙන ආපු මගේ මල්ලිව බය කරලා நல்லா கைது கொண்டு தம்பி பய காட்டி මගේ මල්ලිට අන්න උණ. அந்த என் மகன் தம்பிக்கு சார் காய்ச்சல். මොකද ඒ මනුස්සයා කොහොම තියේද? ගොඩක් වෙලා කතා කරගෙන යනකොට ළඟ ඉන්න එක අයියෝ අම්මා කියලා ඌතියා කෑ ගහලා දිව්වා. நன்றாக பேசி சொன்னது திடீரென்று பாதியில் ஐயோ அம்மா சொல்லும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? ඉතින් ඒ වගේ அதே போல මිනිස්සු ලෝකේ හිතනවා உலகத்தார் நினைக்கிறார்கள் මේ යකාට කකුල් නෑ කියලා. பிசாசுக்கு பாதங்கள் இல்லை என்பதாக. ඒක ඒගොල්ලෝ හිතන්න හේතුව அது நினைப்பதற்கு என்ன காரணம்? යක්කුන්ට දන්නවනේ උන් තාම පොළවට වැටලා නෑ කියලා. பிசாசுகளுக்கு தெரியும் அவங்க பூமிக்கு இன்னும் வரவில்லை என்பதாக. ඒ නිසා උන් පොළවේ තාම ඇවිදින්නේ නෑ. පොළවේ ඇවිදින්නේ නෑ උන් அங்க තාම. பூமி நடக்க மாட்டார்கள். හැබැයි ஆனால் පොළොවට කකුල වදින්න නැතුවම பூமிக்கு கால் படாமலேயே පොළොවට වැටෙන්නේ නැතුවම பூமிக்கு விழாமலேயே යක්ෂයා මෙච්චර ගේම් දෙනවා නම් பிசாசு இவ்வளவு செய்வானே ஆனால் හොරණ පහ පිම්බයින් පස්සේ ஐந்தாவது எக்கால ஊதிய பிற்பாடு ඔන්න ඕක ටොයින් ගාලා පොළවේ අඩිය තිබ්බලු. திடீரென்று பூமியிலே பாதத்தை வைப்பானாம். එතනින් පස්සේ ලෝකෙට මොනවා කරයිද ඕක? அதன் பிற்பாடு பூமிக்கு அவன் என்ன செய்வான்? ඒක තමාර දේව දූතයා ඇවිල්ලා කිව්වේ අහෝ දුක්වේ කියලා. ஆகவே தான் தேவதூதன் வந்து சொன்னா ஐயோ 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 என்பதாக. එතනින් පස්සේ වෙන්න යන දේ அதன் பிற்பாடு நடக்க போற காரியங்கள் යොහන් දැක්කා. யோவான் கண்டார். දර්ශනයෙන් දැක්කා. தரிசனத்திலே கண்டார். දැන් යොහන් දැකපු එක யோவான் கண்டது එයා ලියනවා. அவர் எழுதுகிறார். දැන් යොහන් හිටියේ අවුරුදු 2000කට කලින්. 2000 வருடங்கள் முன்பதாக யோவான் இருந்தார். ඉතින් ඒ කාලේ යාට අවුරුදු 2000 ගානකට පස්සේ වෙන්න යන දේ දැකපුවාම 2000 வருடங்களுக்கு பிற்பாடு நடக்க போற காரியத்தை கண்ட பிற்பாடு එයාට වචන නෑ ඒවා ලියන්න. அவருக்கு வார்த்தை இல்லை அவைகளை எழுதுவதற்கு. ඒ නිසා එයාට දන්න විදියට එයා ලියනවා දැකපු அவருக்கு දේ. தெரிந்த விதத்தில் தான் எழுதுகிறார். මමම කියවන්නද පුතේ? හරිද? ඔන්න එයා කියනවා அவர் சொல்லுகிறார் එවිට අහසෙන් තාරකාවක් පොළොවට වැටි තිබුණා දුටිමි. அப்பொழுது வானத்திலிருந்து பூமி மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். ඔහුට පාතාලේ වලේ යතුර දෙන ලද්දේය. அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. අපිට පාතාලේ කිව්වම අපි කෙලින්ම අර පාතාලේ ගැන හිතන්නේ. பாதாளம் நாங்க அந்த பாதாளத்தை நாங்கள் நினைக்கின்றோம். අර මැරිච්ච අයගේ ආත්ම තියෙන පාතාලේ. மருத்துவருடைய ஆவி இருக்கிற பாதாளம். නෑ. இல்லை இல்லை. මේක මේ පොළොව යට තියෙන මොකද්ද දෙයක් එළියට ගේන්න
යතුරක් දෙනවා. இது பூமிக்கு அடியில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. පොළොව යට பூமிக்கு அடியிலே මොන මොනවදෝ දේවල් වෙනවා. என்னென்னமோ காரியங்கள் நடைபெறுகின்றன. උඩින් மேலே එහෙම මොනවත් වෙන්නේ වගේ දාලා තියෙනවා. அப்படி எது நடைபெறாத விதமாக இருக்கின்றது. ඔගොල්ලෝ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா 1991 1991 ஆண்டிலே ඊරාක් දේශය ஈராக் தேசம் කුවයිට් දේශය ආක්‍රමණය කරා. குவைத் தேசத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது. කුවයිට් නිකන් අහිංසක රටක්. குவைத் வந்தால் ஒரு பரதாமமான ஒரு நல்ல ஒரு நாடு. අපාවි නාඩ. அப்பாவி நாடு. ගොඩක් තෙල් තියෙනවා ඒ அங்கே රටේ. எண்ணெய் இருக்கிற ஒரு நாடு. ඊරාක් හමුදාව මොනවද කරේ? ஈராக் ராணுவம் என்ன செய்தது? කුවයිට් දේශය අල්ලගත්තා. குவைத் தேசத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது. ඊශ්‍රායල් වලට ස්කට් මිසයිල්ස් ගහනවා දැන්. இஸ்ரேலுக்கு மிசைல் மூலமாக அங்கே அடித்தார்கள். එතකොට ජෝර්ජ් බුෂ් සීනියර් තාත්තකාරයා තමයි ඇමරිකාවේ ජනාධිපතිවරයා. அமெரிக்காவில் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் என்ன செய்தார்? එයා දැන් ඊරාක් දේශයට ගහන්න යනවා. அவர் ஈராக் தேசத்துக்கு அங்கே விரோதமாக போர் எடுக்க போகின்றார். ඔපරේෂන් ඩෙසර්ට් ස්ටෝම් කියලා ඔන්න හමුදා මේ මොකද්ද ඒකට කියන්නේ හමුදා නෑ සටනක් පටන් ගත්තා. அங்கே ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டோன் என்பதாக ஒரு யுத்த ராணுவத்தை உருவாக்கினார். ඒ වෙලාවේ அந்த நேரத்திலே ඇමරිකාවේ ඉන්න පොදු ජනයා මේ මම පොදු ජනයාගේ අදහස මම කියන්නේ. அது இப்போ சாதாரணமாக பொது ஜனத்துடைய எண்ணங்களை சொல்லுகிறேன். அமெரிக்காவில் இந்த ஜனங்கள் ඒගොල්ලෝ දැක්කා அவர்கள் கண்டார்கள் දෙයනේ මීට කලින් අපේ රටේ නොතිබුණු මාර හෙලිකොප්ටර් වගේක් ඔන්න අපේ රටෙන් යනවා ඊරාකේ. எங்கள் தேசத்தில் இதுவரை கண்டாத ஹெலிகாப்டர்கள் அங்கே புறப்பட்டு செல்வதை அவர்கள் கண்டார்கள். අපාචි වර්ගයේ හෙලිකොප්ටර් යානා පාවිච්චි කරලා තමයි ඔපරේෂන් ඩෙසර්ට් ස්ටෝම් එකට ගැහුවේ. அப்பாச்சி அங்கே வர்க்கத்தை சேர்ந்த ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் அங்கே அங்கே அவங்க அங்கே யுத்தம் செய்தார்கள். එතකොට තමයි அப்பொழுது தான் ඇමරිකාවේ ඉන්න මිනිස්සුන්ම දන්නේ அமெரிக்காவில் ஜனங்களை அறிந்து கொண்டார்கள். අපිට මේ වගේවත් තියෙනවා. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஹெலிகாப்டர் இருக்கின்றதா? ලෝකේ ඉන්නේ උන් දැක්කේ உலகத்தில் கண்டது. මගේ දෙයනේ මේවා කොහෙන්ද මේවා? எங்கே இருந்து வந்தது இது? හැබැයි ஆனால் ඔගොල්ලෝ දන්නවද අපාචි හෙලිකොප්ටර් කොයි කාලේ ඉඳන් ඇමරිකාව වුණුවන් තියන් ඉන්නවද කියලා? இந்த காலத்துல இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் அமெரிக்கா வைத்து தெரியுமா? 70 ගණන් වල ඉඳලා 70ஆம் வருஷத்திலிருந்து 1996 1996ஆம் ஆண்டிலே මම මේ පරීක්ෂණ පවත්වන කාලේ நான் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் போது ඇමරිකාවේ තියෙන නිව් මෙක්සිකෝ වල සමහර තැන්වලට මාව ගෙනිච්චා. அமெரிக்காவில் நியூ மெக்சிகோல அநேக இடங்களுக்கு பாஸ்டரை அழைத்து சென்றார்களாம். ගිහිල්ලා කිව්වා போய் சொன்னாராம், ඔයාට පේනව නේද මේ නිකම් මේ සොහොන් ගෙවල් වගේ තියෙන්නේ? உங்களுக்கு இந்த இடத்தில் மயான வீடுகளை போல சில இடங்கள் தெரிகின்றது அல்லவா? මේ වර්ග සැතපුම් ප්‍රමාණයක් අපිට ඇතුල් වෙන්න බෑ. சில இடங்களுக்கு மைல் கணக்கு எங்களுக்கு உட்செல்ல முடியாது. බලන්න ලොකු හමුදා වැට ගහලා அங்க තියෙනවා. பாரு பெரிய ராணுவம் அங்கே வேலை அடைத்திருக்கின்றது. ඒවට ඇතුල් වෙන්න බෑ. அதுக்கு உள்செல்ல முடியாது. අයිනේ උනත් අපි ආපහුම පේනවාද අතන කැමරා තියෙනවා මෙතන කැමරා තියෙනවා. அங்கே கேமரா பூட்டப்பட்டிருக்கிறது, இங்கே கேமரா பூட்டப்பட்டிருக்கின்றது. මෙතන රහසෙන් වැඩ කරනවා අපේ එක්කෙනේ. இங்கே இடத்துல ரகசியமாக ஒருவர் வேலை செய்கிறார். එයා මොනවද දන්නවද කියන්නේ? அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? මේ සේරම යට இது எல்லாத்துக்கும் கீழே තවම එළියට ගත්ත නැති இதுவரையும் வெளியே எடுக்காத ගුවන් යානා விமானங்கள், හෙලිකොප්ටර් ஹெலிகாப்டர்ஸ்கள் අපේ රජය හංගලා තියන් எங்களுடைய அரசாங்கம் ஒளித்து வைத்து இருக்கிறார்கள். මේක 96 இது 1996ஆம் ஆண்டில் நடைபெற்ற காரியம். මම කියන කතාව 91 நான் சொல்லுகிற கதை 1991ஆம் ஆண்டு நடைபெற்றது. මිත්‍රවරුනි 91ට කලිනුත් 91ஆம் ஆண்டுக்கு முன்பதாக நண்பர்களே මෙහෙම තමයි රහසි ගතව ඇමරිකාව තියන් හිටියේ. இப்படிதான் ரகசியமான காரியங்கள் அமெரிக்கா வைத்து இருந்தது. දවසක් මමයි මර්සි ස්විට්සර්ලන්ඩ් ගියා. ஒரு நாள் சகோதரி மேர்சியும் பாஸ்டரும் சுவிட்சர்லாந்து சென்றார்களாம். අපි නිතර යනවා මං කියන්නේ ඉස්සර එක ஒரு දවසක්. நாள் போகும்போது එතකොට ඒ හමුදා ඒ රහස් මේවායි වැඩ කරන කෙනෙක් அங்கே ரகசிய ராணுவத்திலே வேலை செய்த ஒருவர் මාව ගෙනිච්චා. இவர் அழைத்து சென்று போனாராம். කන්දකට ගෙනිච්චා. ஒரு மலைக்கு அழைத்து கொண்டு போனாராம். ඒ ගිහිල්ලා පෙන්නුවා அங்க போய் காட்டினாராம். අර කන්ද පේනවා නේද? அந்த மலை தெரிகிறது அல்லவா? අහිංසක කන්දක්. அது ஒரு பரதாபத்துக்குரிய மலை, இல்ல அப்பாவி மலை. அப்பாவி மலை, ලස්සන කන්දක්. அழகான மலை.
හැබැයි ඕක මොනවද දන්නවද? அது என்ன தெரியுமா? ඇතුලේ තියෙනවා ගුවන් හමුදා ගුවන් කඳවුරක්. அங்கே இருக்கின்றது ராணுவ முகாம் அங்கே இருக்கின்றது என்பதாக. ඒ ගුවන් හමුදා යානා එනකොට அங்கே விமானங்கள் வரும்போது ඒ ගස් එක්ක ඒවා මෙහෙම වෙන් වෙනවා. அந்த மரங்களோடு அது கதவு போல திறக்கப்படுமா. ඒ ගුවන් යාන ඇතුළට ගියාම அது விமானம் உள்ளே சென்ற பிற்பாடு මේක වැහෙනවා. மறுபடியும் மூடப்படுமா. ඉතින් මම මේවා බලලා මම හොල්මන් වුණා. பாஸ்டர் இதை பார்த்து ஆடி போனாராம். ඕක මතක තියාගෙන இதை ஞாபகம் வைத்துக் கொண்டு දැන් කියවමු. இப்பொழுது வாசிப்போம். ඒ සාතන් පොළවට පය තිබ්බහම சாத்தான் பூமிக்கு பாதத்தை வைத்த பிற்பாடு ඔහුට හම්බෙනවා මෙවන් භූගත ගුවන් හමුදා කඳවුරු වල යතුර. அவனுக்கு அங்கே ராணுவத்தில் இருக்க அந்த அங்கே வைக்கிற முகாம் இருக்கிற திறவுகோல் கிடைக்கின்றது. பூமிக்கு அடியில் புதைந்திருக்கின்ற விமானப்படை தளங்களினுடைய அந்த சாவி அவனுக்கு கிடைக்கிறது. දැන් இப்பொழுது பார்ப்போம். ඔහු පාතාලයේ වල විවෘත කළේය. அவன் பாதாள குழியை திறந்தான். එවිට මහත් උඳුනක දුමෙන් දුමක් වලෙන් නැගී ඉරත් අහසත් වලේ දුමෙන් අඳුරු විය. உடனே பெருஞ்சூளையின் புகை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. ඌ මොනවද කරන්න යන්නේ? என்ன தம்ம செய்ய போகின்றான்? අර භූගත ඒ ගුවන් කඳවුරු දොරට විවෘත කරනවා. அந்த ராணுவ முகாம் கதவை திறக்க போகின்றான். එතකොට ඒ ඇතුලේ මෙච්චර කල් රහසෙන් තියාගෙන හිටපු ගුවන් යානා அந்த ரகசியமாக இதுவரை வைத்திருந்த விமானங்கள் එන්ජින් සේරම පණ ගන්නවා. அந்த இயந்திரங்கள் எல்லாமே உயிர்ப்பிக்கும். එතකොට ඒ දුම එනවා. அது புகை வரும். එතකොට බලන් ඉන්න යොහන්ට பார்த்து கொண்டிருக்கிற யோவானுக்கு පාතාලේ දොර ඇරියා. பாதாளத்தின் கதவு திறக்கப்பட்டது. ඔන්න දුම් එනවා. புகை எழும்புகிறது. බලන්න ඊළඟට මොනවද? அப்புறம் என்ன? ඉරත් අහසත් වලේ දුමෙන් අඳුරු විය. அந்த குழியின் புகையினால சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. දැන් අහගන්න තුන්වෙනි පදය. கேட்டுக்கொள்ளுங்க 3ஆம் வசனம். ඒ දුමින් පළඟැටියෝ පොළව පිටට නික්ම ආවෝය. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமி மேல் வந்தது. මොකද මෙයා දැක්කේ මේ ස්ටෙල්ත් ෆයිටර්ස් කියලා කියන F ගණයේ ගුවන් යානා. அங்கே இவர் கண்டது அங்கே அமெரிக்க யுத்த விமானங்கள் இப்போ அந்த ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த விமானங்கள் மே අවුරුදු 2000කට කලින් දහස් ගණන් මේ ගුවන් යානා භූගත ගුවන් යානා උඩට එන එක ஆயிரம் கணக்கில் விமானங்கள் மேலே வருவது 2000 வருடம் முன்பு அவர் கண்டார். අනේ මේ මිනිස්සයාට ஏரோப்ளேன் දන්නේ නෑනේ. ஐயோ இவருக்கு விமானங்கள் தெரியாது. මෙයා කියනවා இவர் சொல்லுகிறார் පළඟැටියෝ வெட்டுக்கிளிகள். හරිද? දැන් හිතලා බලන්න. சிந்தித்து பாருங்கள். පළඟැටියෝ வெட்டுக்கிளிகள். හැබැයි අර අපි දන්න පළඟැටියා වගේත් නෙවෙයි. நாங்கள் எங்களுக்கு தெரிந்த வெட்டுக்கிளிகளும் போல அல்ல. එයා කියනවා அவர் சொல்லுகிறார் පොළොවේ ගෝනුස්සන්ට බලය තිබෙන්නාක් මෙන් උන්ට බලය දෙන ලද්දේය. அவைகளுக்கு பூமியில தேர்களில் வல்லமை கொடுக்கப்பட்டது. දැන් ගෝනුස්සත් දන්නවා යොහන්. தேலையும் அவருக்கு தெரியும். දැන් පළඟැටියයි ගෝනුස්සයි පොඩ්ඩක් සයිස් එක එක වගේ. தேலும் வெட்டுக்கிளியும் அளவிலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான். හැබැයි පළඟැටියා අනේ ඌ අහිංසකයි. அப்ராணி தான் இந்த வெட்டுக்கிளி. දන්නවද දැන් පළඟැටි හිටපු ගමන් කොළ පාට පළඟැටියේ ஒரு කාමරේට பச்சை வெட்டுக்கிளி வீட்டுக்குள்ளே அங்கங்கே பறந்து வரும். ඉතින් අපේ ගෑනු උදවිය ගහනවා. சில எங்களுடைய பெண்கள் மனைவி பயப்படுவார்கள், அங்கங்கே ஓடுவார், குதிப்பார்கள். ඉතින් මම ඊරයා වගේ ගිහිල්ලා பாச வீரனை போல போய் ඌව වලිගෙන් අල්ලලා வாளால பல வெட்டுக்கிளை ඌව பிடித்து වලිගෙන් අල්ලලා ගත්තාම ඌ චොක 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 ගාලා දඟලනවා. வாழை பிடிச்ச உடனே இப்படி இப்படி ஆடும். එතකොට එතන ඉන්න ගෑනු அங்க இருக்கிற பெண்கள் අයියෝ අයියෝ ஐயோ 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 என்று சொல்லி ඉතින් குதிப்பார்கள். මම ගෑනුන්ට කලස් පෙන්නනවා. பாச கலஸ் காட்டுவாராம். මොකද නයෙක්කේම දැක්කනම් ඕම කරන්නේ சர்ப்பத்தை கண்டு அப்புறம் செய்வதில்லை. ගෝනුස්සෙක් අල්ලන්නේ தேலை பிடிக்க மாட்டோம். පාලංගැටි අහිංසකයා කියලා කොල්ලෝනේ දන්නේ. வெட்டுக்கிளி அப்ரான் என்பதாக ஆண்களுக்கு நன்றாக தெரியும், කෙල්ලෝ දන්නේ නෑනේ. பெண்களுக்கு தெரியாது. කෙල්ලෝ பெண்கள் අපි තියාගමු. பெண்கள் කෙල්ලෝ හිතනවා நினைக்கிறார்கள் කොල්ලෝ අහිංසකයි කියලා. ஆண்கள் அப்ரான் என்பதாக. උන් තමා දුෂ්ටයෝ. அவர்கள் துஷ்டர்கள். ඒ වගේම කෙල්ලෝ හිතනවා பெண்கள் நினைக்கிறார்கள் පොළඟැටියෝ දුෂ්ටයි කියලා. வெட்டுக்கிளி
பயங்கரமான பயங்கரமானது என்பதாக. ඇත්තට පළඟැටිය අහිංසකයි. ஐயோ வெட்டுக்கில் அப்புறாணி. ඒ නිසා තරුණ ගෑනු ළමයින්ට මං කියන්නේ மாலு பெண்களுக்கு நான் சொல்கிறேன், කොල්ලෝ අහිංසකයි කියලා හිතන්න එපා. ஆண்கள் அப்புறான் என்பதாக நினைக்க வேண்டாம். කොල්ලෝ பெண் ஆண்கள் අර පාස්ටර් සොලොමන් කිව්වා වගේ சொலமன் சொன்னதை போல ගෝනුස්සෝ වගේ. தேள்களை போல. ගෝනුස්ස මොනවද නැද්ද කරන්නේ? தேள் என்ன செய்யும்? මගේ ඩාලින් කියලා අත් දෙකෙන් බදා ගන්නවා. என்னுடைய டார்லிங் என்று கடத்தினால் அப்படியே வளைந்து கொண்டு ඉතින් ඕගොල්ලෝ ஹா என்பதாக நீங்கள் அப்படியே மயங்கி එහෙමනේ නේ කෙල්ලෝ එහෙමනේ அப்படிதானே නේ කොල්ලා my darling மை டார்லிங் என்று ஆண் சொல்லுவார். you're my love ma நீ அன்பு நீ தான். කෙල්ලෝ பெண்கள் කියනකොට இருப்பார்கள். මු බදාගත්ත එක අරින්නේ அவன் கட்டிப்பிடித்ததை விட மாட்டான். වලිගෙන් ටයින් ගාලා දෙනවා ෂොට් එක. பின்னால ஒரு அடி அடிப்பார் வாளாலே. කොල්ලෝ කියන්නේ ගෝනුස්සෝ. ஆண்கள் என்றால் தேள்கள் தான். උන් බදා ගන්නවා அணைத்துக் கொள்வார்கள். වදින එක දන්නේ නැතුව දෙනවා ෂොට් එක. பின்னால வருகிற அந்த அடி தெரியாது. හැබැයි පළඟැටිය ඉන්නවනේ. அந்த வெட்டுக்கிளி இருக்குதானே. පළඟැටිය අහිංසකයි. வெட்டுக்கிளி அப்புறாணி. කෙල්ල මොනවද දන්නවද කරන්නේ? பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? කොල්ලන්ව දැකලා ஆண்களை கண்டு කියලා දුවනවා. ஓடி போவார்கள். පළඟැටියව දැකලා வெட்டுகளை கண்டு අයියෝ අම්මා! ஐயோ ஓடி போய் விடுவார்கள். අද ඉඳලා இன்றிலிருந்து මගේ පල්ලිය කෙල්ලෝ எங்களுடைய சபை இருக்கிற பெண்கள் කොල්ල දැකලා අයියෝ අම්මා කියලා දුවන්න. ஆண்களை கண்டு அப்படி ஓடி விடுங்கள். පළඟැටියෙක් දැක්කනම් வெட்டுகளை கண்டால் හරි කියලා යන්න. என்பதாக அவங்க அடகில் போங்கள். අද කෙල්ලෝ இந்த பெண்கள் ඉස්සර කෙල්ලන්ගෙන් අහන්න ඉස්සර කෙල්ලන්ගෙන් දැන් ඉන්නවනේ ගෑනෝ. மற்ற பெண்களிடத்தையும் கேளுங்கள். இல்ல இல்ல இப்போ பொம்பளைகளா இருக்கிற ஆளுகளே முன்னாள் பொம்பளை பிள்ளைகள் ඒගොල්ලන්ගෙන් අහන්න அவங்கள கேளுங்க. පාස්ටර් සුරේෂ් කියන එක ඇත්තද பாச சுரேஷ் சொல்றது உண்மையா? ඇන්ටි ஆன்ட்டி නෝන ඇන්ටි நோ ஆன்ட்டி මියුරියල් ඇන්ටි மீரியல் පාස්ටර් සුරේෂ් කියන එක ඇත්තද ඇන්ටි මේරි ඇන්ටි மேரி ஆன்ட்டி ඇන්ටෝ ඇන්ටි ஆன்டோ ஆன்ட்டி මහේස්වරි ඇන්ටි மகேஸ்வரி ஆன்ட்டி හරිද சரியா? ජීන් ඇන්ටි ஆண்டி ஜீன் මොනවද කියන්නේ ජීන් ඇන්ටි ஆண்டி என்ன சொல்றீங்க? සුරේෂ් කියන එක ඇත්තද නැද්ද சுரேஷ் சொல்றது உண்மையா இல்லையா? ඇත්ත නේද உண்மை இல்லையா? කෙල්ලෝ பெண்கள் ආගන්න கேட்டுக்கொள்ளுங்க. දැන් අපේ යොහන්ට யோவானுக்கு පළඟැටිත් දන්නවා வெட்டுகளையும் தெரியும், ගෝනුස්සත් දන්නවා. தேலையும் தெரியும். දැන් අර භූගත ගුවන් යානා උඩට එනකොට அந்த விமானங்கள் மேலே வரும்போது බලනකොට පළඟැටියෝ වගේ. பார்க்கும் போது வெட்டுக்கிளிகளை போல හැබැයි උන්ට නම් තියෙන බලය ගෝනුස්සගේ බලය. அவர்களுக்கு ஒரு வல்லமை தேலை போன்றது. ඉතින් එයාට අර කරගන්න දෙයක් නැතුව එයා මේ පෙන්වන්නේ ஒன்றுமே අපිට. செய்ய முடியாத நிலைமையில் இருக்கின்றார். දෙවියන් වහන්සේ මුද්‍රය තමුන්ගේ නලල්වල නැති මිනිසුන්ට මිස පොළවේ තනකොළවලටත් කිසි අමු දෙයකටවත් කිසි ගහකටවත් අනතුරු නොකරන හැටියට උන්ට කියන ලද්දේය නාලාද වසනෝ. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளிலே தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ඒ ගුවන් යානාවල තියෙනවා අමුතු වර්ගයේ බෝම්බ. அந்த விமானத்தில் இருக்கிறது அணுகுண்டுகள் இருக்கின்றன. இல்ல இல்ல அணுகுண்டு இல்ல வித்தியாசமான ஒரு வித குண்டுகள். ඒ බෝම්බ මොන වගේ බෝම්බද දන්නවද? அந்த குண்டுகள் என்ன தெரியுமா? ඒක ගිහිල්ලා அது போய் හැම තැනටම බෝම්බ ගහන්න යනවා. எல்லா இடத்திலும் அங்கே குண்டுனால் அடிக்க போகிறார்கள். හැබැයි ඒ බෝම්බෙට කවුරුත් මැරෙන්න යන්නේ නැහැ. அந்த குண்டுக்கு யாருமே மறிக்க மாட்டார்கள். ඔය බෝම්බ මොන බෝම්බද දන්නවද? அது என்ன மாதிரியான குண்டுகள் தெரியுமா? දෙවර්ගික බෝම්බ. ரெண்டு வர்க்கம் உள்ளது. රසායනික බෝම්බ ரசாயனம் மிகுந்த ஒரு குண்டு உண்டு. ඒ වගේම biological weapons. How do you say that in Sinhala? ජීව විද්‍යාත්මක බෝම්බ. ඒ කියන්නේ அதாவது එක් වර්ගයක් තියෙනවා. ஒரு வர்க்கம் இருக்கின்றது. ඒ බෝම්බ ගහපුවාම அந்த குண்டு அடுத்த உடனே රසායන ද්‍රව්‍යයක් පැතිරෙනවා. ரசாயன ஒரு வர்க்கம் அங்கே வந்துவிடும். ඒ නිසා මිනිස්සුන්ගේ ඇඟවල කසන්න ගන්නවා. அப்பொழுது அங்க இருக்கிற எல்லா மனிதனுடைய உடம்பெல்லாம் அரிக்க தொடங்கும். නිකන් ගිනි තිබ්බා වගේ දැනෙනවා. எரி பந்தங்களை போல எரிய தொடங்கும். ඇසිඩ් ගැව්වා වගේ වෙනවා. ஆசிட் பட்டது போல உணரும். මැරෙන්නේ.
சாக மாட்டார்கள். තව එකක් තමයි இன்னொன்றுதான் ජීව විද්‍යා බෝම්බ ගහපුවාම உயிரியல் சம்பந்தமான ஒரு குண்டை போட்டவுடன் ඒවයින් සමහර මේ විෂ මේ මොකක්ද ඒකට කියන්නේ කෘමීන් නේද? වෛරස් බැක්ටීරියා ඒ වගේ උන් එළියට එනවා. அங்க வைரஸ் பாக்டீரியாக்கள் இப்படி அக்காரங்க வெளியே வரும். ඒ නිසා මිනිස්සුන්ට හුස්ම ගන්න අමාරුයි. ஆக ஜனங்களுக்கு சுவாசிக்க முடியாம போய்விடும். නිකන් බෙල්ල මිරිකනවා වගේ. கழுத்தை நெரிப்பதை போல உணரும். ඒ කියන්නේ මිනිස්සුන්ට මේවා නිසා පුදුම අමාරුවක්. ஜனங்களுக்கு இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். මිත්‍රවරුනි මේ අපි දකින්න යන ඒ අමාරුව අද වෙනතුරු මිනිසුන්ට ඇවිල්ලා නැහැ. இந்த காண போகிற கஷ்டங்கள் இது வரும் ஜனங்களுக்கு வந்ததே இல்லை. හැබැයි ඒ බෝම්බ වලින් அந்த குண்டுகளிலே ගස් කොළන් තනකොළ මොනවත් වෙන්නේ නැහැ. அங்கே மரம் செடி கொடிகள் ஒன்றுமே நடைபெறாது. තව එකක් කියන ඔය පදේ. இந்த இடத்துல சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை, දෙවියන් වහන්සේගේ මුද්‍රය නළලේ තියෙන අයට ඕක වෙන්නේ නැල්ලු. ஆண்டவருடைய நாமம் அங்கே தரிக்கப்பட்டவர்கள் ஒன்றுமே நடைபெறாது என்பதாக. කවුද මේ අය? யார் இவர்கள்? සභාව නැහැ. சபை இல்லை. සභාව ඔසවාගෙන ඉවරයි. எடுத்துக்கொள்ளப்பட்டாகி விட்டது. හැබැයි අපි 7 වෙනි පරිච්ඡේදයේ බැලුවා. 7ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். යුදෙව්වන්ට තමයි නාම දෙන්නේ කියලා. මතකද? யூதர்களுக்கு தான் அந்த நாமம் கொடுக்கப்படும்பதாக. යුදෙව්වන්ට ඕවා මොනවත් ස්පර්ශ වෙන්න යන්නේ නැහැ. யூதேவன்ட்ட யூதர்களுக்கு இது தாக்க போவதில்லை. එතකොට ඔයගොල්ලෝ ඇහුවොත් එහෙම நீங்க கேட்டால் ඒ කොහොමද? அதே எப்படி? නික්මයාම පොතේ யாத்திரா புத்தகத்திலே මිස්ර දේශයට දෙවියන් වහන්සේ වසංගත දෙනකොට எகிப்திலே ஆண்டவர் வாதைகளை கொடுக்கும் போது ඒ වසංගත ඒ ජීවත් වෙලා හිටපු යුදෙව්වන්ට ආවේ නැහැ. இந்த வாழ்ந்த யூதர்களுக்கு அந்த வாதைகள் வரவில்லை. ඒ මිස්රයන්ගේ සත්තු මැරෙනකොට எகிப்திலே மிருகங்கள் சாகும் போது යුදෙව්වන්ගේ සත්තු මැරුන්නේ නැහැ. யூதர்களுடைய மிருகங்கள் சாகவில்லை. මිස්රයන්ගේ ඇඟේ ගෙඩි දානකොට எகிப்தில் இருக்கிற ஜனங்களுடைய உடம்பிலே කට්ටි වන්ද පොළොවේ යුදෙව්වන්ට ගෙඩි ආවේ නැහැ. யூதர்களுக்கு கட்டிகள் வரவில்லை. ඊශ්‍රායල් වරුන්ගේ කුළුඳුලන් මැරුන්නේ ஈஜிப்துவන්ගේ කුළුඳුලන් මැරෙනකොට. இஸ்ரவேலுடைய அங்க முதற்காரங்க பிள்ளைகள் யாரையும் மறிக்கவில்லை. ஆனால் எகிப்தில் இருக்கிற முதல் பிள்ளைகள் எல்லாம் மறித்து விட்டார்கள். ඒ නිසා මේක අලුත් දෙයක් නෙවෙයි. இது ஒரு யுத்தம் அல்ல. ඒ අවුරුදු 7 තුල அந்த 7 வருடங்களிலே නිකන් මාස 5කට විතරයි මේ සෙල්ලම දෙන්න යන්නේ. 5 மாதங்களுக்கு தான் இந்த விளையாட்டு இருக்கும். ඌ පොළවට අඩිය තිබ්බ එක அந்த பூமிக்கு கால் வைத்தது සමරණ්ඩයි ඕක දෙන්නේ ඌ. அதை கொண்டாடத்தான் நடைபெறுகிறது. මම වැටුණා நான் விழுந்தேன். දැන් මම පොළවේ பூமியிலே දැන් මම පෙන්නන්නද? காட்டவா? ටස් ගාලා දැම්මා යතුර. உடனே சாவியை போட்டார். ඇරියා භූගත ගුවන් යානාවලට அந்த திறந்தார். பூமி கடைகள் விமானங்கள் வெளியே வந்தன. එළියට ඇවිල්ලා ගේම දෙන්න. උන්ට අවසර දුන්නේ මිනිසුන් මරණ පිණිස නොව ඔවුන් 5 මාසක් වද කරනු ලබන පිණිසය. අංජවද වසන. மேலும் அவர்களை கொலை செய்யும் படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும் படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. යක්ෂයාගේ සැලැස්ම මෙතන පේනවා මිත්‍රවරුනි. பிசாசின் சூழ்ச்சி இந்த இடத்துல தெரிகிறது. යක්ෂයා ලේසියෙන් මිනිසුන්ව මරන්නේ නැහැ. பிசாசு ஜனங்களை இலகுவிலே சாகடிக்க மாட்டான். යක්ෂයාට ඕනේ මොනවද දන්නවද? பிசாசுக்கு என்ன வேணும் தெரியுமா? වද කරන්න ඕනේ. வதைக்கணும். පන පිටින් තියාගෙන உயிரோடு வைத்து වද කරන්න ඕනේ. வதைக்க வேண்டும். දැන් ඔහු පොළොවට ආපු එක සමරන්න அந்த பூமியிலே வந்ததை கொண்டாடுவதற்கு ඔහු පෙන්නනවා ඔහුගේ බලය. அவன் வல்லமை காட்டுகிறான். ඔයගොල්ලෝ දන්නවද මේක ගොඩක් ලෝක නායකයින්ට සිදු වුණා. இது அநேக உலக தலைவர்களுக்கு இது நடைபெற்றது. ඉඩියමින් දාදා, இடியாமீனுக்கு நடந்தது. හිට්ලර්, අඩෝල්ෆ් හිට්ලර්, ஹிட்லருக்கு நடந்தது. ෆිඩෙල් කාස්ට්‍රෝ, கஸ்ட்ரோக்கு நடந்தது. මෙවැනි සමහර නායකයින් இப்படி அநேக தலைவர்கள் පාලනයට ආවහම ஆளுகைக்கு வந்த பிற்பாடு ඒගොල්ලෝ සමහර ක්‍රම පාවිච්චි කරලා පෙන්නවා ඒගොල්ලන්ගේ බලය. அவர்களுடைய வல்லமை காட்டினார்கள். දැන් සමහර හොඳ නායකයින් ඉන්නවා. சில நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ නායකත්වයට ආවහම அவங்க தலைமைத்துவத்துக்கு வந்த பிற்பாடு හොඳ දේවල් කරලා පෙන්නනවා. நல்ல காரியங்கள் செய்து காட்டுவார்கள். හැබැයි යක්ෂයාගේ ගුණාංගය பிசாசின் குணாங்கம் ඔහුට මොකක් හරි බලයක් ලැබුණා නම් அவங்க ஏதாவது ஒரு வல்லமை கிடைத்த பிற்பாடு දුෂ්ටකමෙන් ඔහු ඔහුගේ බලය පෙන්නනවා. துஷ்டத்தனத்திலே தன்னுடைய வல்லமை காட்டுவார். ඉතින් ඒ යක්ෂයා පොළොවට වැටුණාම அந்த பிசாசு பூமியிலே வந்த பிற்பாடு මාස 5ක් 5 மாதங்கள் ඔහු මිනිස්සුන්ට වද දීලා ஜனங்களுக்கு வதைத்து
ඔහු පෙන්නනවා ඔහුගේ බලය. காட்டுவான் வல்லமை. කොහොම තියේද ඔය ගුවන් යානා යනකොට? எப்படி இருக்குது விமானங்கள் போகும்போது අන්න ආයෙ ගහන්න යනවා. ஐயோ மறுபடியும் அடிக்க போகிறார்கள். ගහලා මැරුවත් කමක් නැහැ. அடுத்து கொலை செய்தாலும் பரவாயில்லை. එක බෝම්බයක් වැටුනම ஒரு குண்டு விழுந்த பிற்பாடு අයියෝ අපිට කසනවා ஐயோ, කිලි දානවා. அடிக்கிறதே இருக்க முடியவில்லை. අයියෝ ඉන්න බෑ. ஐயோ, இருக்க முடியவில்லை. හුස්ම ගන්න மூச்செடுக்க අමාරුයි. முடியவில்லை. அடைக்கிறது. අයියෝ ஐயோ. මිනිස්සුන්ට එපා වෙනවා. ஜனங்களுக்கு வெறுத்து விடும். දැන් බලන්න பாருங்க ඔවුන්ගේ වේදනාව මිනිස්සෙකුට ගෝනුස්සෙක් ඇන්න කල හටගන්න වේදනාව මෙන් වූයේය. அவர்களை வேதனைப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். කාටද මෙතන ඉන්න අයට ගෝනුස්ස දෂ්ට කරලා තියෙන්නේ? எத்தனை பேருக்கு இந்த இடத்துல தேள் கொத்தி இருக்கின்றது? 1 2 මට ඉස්සර එක සැරයක් මෙතනට වඩා දෂ්ට කරලා තියනවානේ. මට එක වාරක් වැදුනා ෂොට් ஒரு நாள் பாஸ்டரின் தாக்கி இருக்கிறது இந்த தேள். අම්මේ ඒක අමුතුම වේදනාවක් அது නේ. சொல்ல முடியாத ஒரு வேதனை. නිකන් ඇදුම් කනවා නිකන් එපා වෙනවා. அந்த 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 வார்த்தை வந்து அப்படியே இழுத்து 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 வரும். அந்த வார்த்தை சொல்ல முடியாது. මට හිතුණා எனக்கு நினைத்ததாம் මේ අත කපලා දැම්මනම් කමන්නේ නැහැ இந்த කියලා. கையை வெட்டி போட்டா நல்லது என்பதாக. මොකද අර ගෝනුස්සගේ ටොක්සින් තියෙනව නේද? அது தேயிலை டாக்ஸின் என்ற பொருள் இருக்கின்றது தானே. ඒක ලේසමක මිශ්‍ර වෙන්නේ නැහැ. அது இரத்தத்தோடு கலவாது. නහරට වදින්න. நரம்புகளுக்கு தான் போகும். නහරට වැදුනා කියන්නේ நரம்புக்கு பட்டா අම්බේ ඇදුම් කනවා නිකන් එපා වෙනවා. அந்த வார்த்தை வந்து தாங்க முடியாத ஒரு வேதனையா இருக்கும். යොහන් පෙන්නනවා யோவான் காட்டுகிறார் ඒ වගේ ගෝනුස්ස ගොඩාක් එකම සැරේ දෂ්ට කරා නම් කොහොම තියෙයිද? அப்படி தேள்கள் நிறைய வந்து ஒரே நேரத்திலே தாக்கினால் எப்படி இருக்கும் என்பதாக මිනිසුන්ට එපා වෙනවානේ. ஜனங்களுக்கு வெறுத்து விடும். දැන් බලන්න ඊළඟට. அடுத்தது එතකොට ඒ දවස්වලදී මිනිස්සු මරණය සොයන්නෝය. නමුත් කිසිසේත් එය සම්බ නොවන්නේය. මැරෙන්න ආශාවන්නෝය. එහෙත් මරණය ඔවුන් කෙරෙන් පලා යන්නේය. அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். සාතන් මේ පොළොවට අඩිය තිබ්බ ගම சாத்தான் பூமியிலே பாதத்தை வைத்த பிற்பாடு පස්සේ අපිට කියලා දෙනවා බයිබලය. வேதம் பிற்பாடு சொல்லிக் கொடுக்கிறது. මිනිස්සුන්ට මුද්‍රා දානවලු. ஜனங்களுக்கு முத்திரையிடுவார்களாம். මෙතනයි ගහනවා. அங்க நெற்றியிலும் கையிலும் ඒ ඉලක්කම් ගැන පස්සේ බලමු. அந்த இலக்கங்களை கொடுத்து பிற்பாடு பார்க்கலாம். හැබැයි ඒකෙන් මොනවද දන්නවද වෙන්නේ? அங்க என்ன நடைபெறும் தெரியுமா? පාලකයින්ට දන්නවා ඕගොල්ලෝ කොහෙද ඇවිදින්නේ? ஆளுகை செய்திகள் தெரியும் எங்கே நடக்கிறீர்கள் என்பதாக. කොතනද ඉන්නේ මොනවද කතා කරන්නේ? எங்க இருக்கு என்ன பேசுகிறீர்கள் என்பதாக தெரியும். තව එකක් කියන්නම්. இன்னொன்று சொல்லுகிறேன். විශාල සත්‍යතාවයක්. ஒரு பெரிதான ஒரு சத்தியம். මේ ගැන මම ගොඩක් හොයලා බලලා වගකීමෙන් ඔය කතා කරන්නේ. இதை குறித்து இந்த ஆராய்ச்சி செய்து தான் பொறுப்புணர்ச்சியோடு சொல்லுகிறேன். මේ 666 நம்பරේ ගහපුවාම 666 இலக்கத்தை எடுத்த பிற்பாடு ඒ පුද්ගලයා හිතන දේ පවා ඒගොල්ලන්ට දන්නවා. அந்த நபர் நினைப்பது கூட அந்த ஆளுகை செய்பவர்களுக்கு தெரியும். ඔයගොල්ලෝ දන්නවද අද එවැනි යන්ත්‍ර බොහොමයක් තියෙනවා කියලා? அப்படிப்பட்ட இயந்திரங்கள் நிறைய இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. ඇමරිකාවේ තියෙන ක්‍රිමිනල් ඉන්වෙස්ටිගේෂන් ඒජන්සි CIA CIA அமெரிக்கா இருக்கிற அந்த ஏஜென்சி අද ඒගොල්ලෝ පාවිච්චි කරන සමහර යන්ත්‍ර උපකරණ බැලුවා නම් அவங்க பாவிக்கிற இயந்திரங்களை பார்த்தோமானால் ඒගොල්ලන්ට ඔය හොයලා දුන්නේ ඉස්රායල් මොසාඩ්. முசாக் என்பதுதான் தேடி கொடுத்த இஸ்ரேலிலே ඉස්රාවේලිය මොසාඩ් නිறுவனம் தான் இதை கண்டுபிடித்தது. ඒගොල්ලෝ දැන් මේ වයරින් ඔක්කොම කරලා அவர் எல்லாம் வயரிங் எல்லாம் செய்து මොලේ මොනවද හිතන්නේ කියන එක දැන් ඒගොල්ලන්ට ස්ක්‍රීන් එකට ගන්න இந்த පුළුවන්. மூளை என்ன சிந்திக்கிறது என்பதாக அவர்கள் எடுத்து காட்டலாம். දැන් බොරු ලයි ඩිටෙක්ටර් කියන එක දැන් ගොඩක් කල් ඉඳන් පාවිච්චි කරනවා. ලයි ඩිටෙක්ටර් බොරු කියන එක பொய் சொல்லுகிறதை எத்தனை வருஷங்களில் பாவிக்கிறார்கள். අනේ ඇත්තට ඒක ඉස්සරේ නම් තියෙනවා. மிந்தில இருந்து இருக்கின்றது. ඒ මැෂිමක් මෙහාට ගත්තා නම් அந்த இயந்திரத்தை இங்கே எடுத்தால் ඇත්තට පල්ලිය සුද්ධව තියෙයි. இந்த சபை பரிசுத்தமா இருக்கும். කොහොම තියෙද මේ දසයෙන් කොටස දැම්මද? 10ல் ஒரு பங்கு போட்டீங்களா? ඔව් පාස්ටර්. ஆமா பாஸ்டர். එන්නකො ලයි ඩිටෙක්ටර් එකට දාලා බලනකොට இந்த இயந்திரத்தை போட்டு பார்த்தா ඒක රතු පාටට මේක් அந்த வெளிச்சத்தை சிகப்புலை காட்டும். එතකොට නම් දසයෙන් කොටස දාලා නැහැ. அப்போ அது என்ன அர்த்தம்னா 10ல் ஒரு பங்கு போட்டு இல்ல. එනිසා අපි ලයි දැන්
දසයෙන් කොටස එන්වලප් අරගෙන යනකොට 10 பங்குக்கு அந்த envelope எடுத்துக்கொண்டு போகும்போது නෑ මේ කෙනෙක් ඉස්සරහින් යනකොට ஒரு அந்த காணிக்கை முழு எடுத்து வருவார். පිටිපස්සෙන් ලයි ඩිටෙක්ටර් එකට ගෙනිච්ච නම් பின்னுக்கு அந்த லைட் டிடெக்டர் கொண்டு போனால் සභාවේ හැම කෙනාම ලස්සනට දසයෙන් කොටස දායි. எல்லாரும் கட்டாய உண்மையா 10 பங்கு போடுவாங்க. තේරෙනවද? එච්චර පල්ලියට එන්නේ නැති මිනිස්සු சபைக்கு வராதவங்க ඊළඟ ඉරිදා එනකොට அடுத்த வாரத்துல வரும்போது ලයි ඩිටෙක්ටර් එකෙන් ටෙස්ට් කරලා තමයි අතලට ගන්න කිව්වනම් டெஸ்ட் பண்ணதை எடுப்பாங்கன்னு சொன்னா අවංකව පල්ලියේ உண்மையா வருவாங்க சபைக்கு. අර හොරෙන් පව් කරන මිනිස්සු கள்ளத்தனமா பாவம் செய்யறவங்க දැන් අපි වර්ෂිප් කරන්න ඉස්සල්ලා நமஸ்காரிக்க முன்பதாக අර මං ඉස්සල්ලා කිව්වා වගේ කියන්න ඕනේ நாங்க முதல் சொன்னது போல சொல்ல தேவையில்லை. ඔබ වචනෙන් සිතුවිලි වලින් ක්‍රියාවෙන් මොනවා හරි කරලා තිබ්බනම් வார்த்தையிலே சிந்தனையிலே கிரியையிலே ஏதாவது செய்திருப்பீர்களே ஆனால் ඒව ඕනේ அவை தேவையில்லை. මැෂිම ගෙනාවා மெஷினை வச்சாச்சு, දැන් අපි නමස්කාර කරන්න நாங்க යනවා நமஸ்காரம் பண்ண போறோம். හැමෝම මේ පැත්තෙන් ඇවිල්ලා எல்லாரும் இந்த பக்கம் வந்து මේ පැත්තෙන් යන්න இப்படி போங்க, ගිහලා නමස්කාර කරන්න போய் நமஸ்காரிங்க. එතකොට දන්නවා කාටද ක්‍රීන් අර ග්‍රීන් ලයිට් එක වදින්නේ யார் யாருக்கு பச்சை வெளிச்சம் வருது, කාටද කියලා රතු ලයිට් එක වදින්නේ யார் யாருக்கு சிகப்பு வெளிச்சம் வருது, මාරයි දැන් ඒව තියෙනවා அது இருக்கின்றது. කී දෙනෙක් දන්නේ නැද්ද මේව තියෙනවා කියලා இப்படி தெரியாது, இப்படி ஒண்ணு இல்ல இருக்குன்னு කී දෙනෙක් දන්නේ නැද්ද எத்தனை பேருக்கு தெரியாது? තියෙනවා இருக்கு, ඇත්තට තියෙනවා உண்மையிலே இருக்கு. දැන් ඇමරිකාවේ එහෙම அமெரிக்காவுல දැන් අර මේ ඉන්වෙස්ටිගේෂන් කරනකොට මේ පරීක්ෂණ පවත්වනකොට அங்க විචාරණය කුට්‍රවාදිகளை விசாரணை செய்யும் போது අර මේවයි බලන්න මොකද ඒකට තමයි සමහර ඔයගොල්ලෝ ආත්මික වැඩි நீங்க මහින්ද ஆவிக்கு நிறைஞ்சு கூட හැම වෙලේම ක්‍රිස්තියන් channel ද කොහෙද බලන්නේ நேரமா கிறிஸ்டியன் சேனல் தான் பாக்குறீங்க, නැත්තම් ටෙලිඩ්‍රාමා இல்லைன்னா டெலிகிராம். එතකොට දැන් ගොඩාක් දියුණුයි ලෝකේ அங்க அநேக காரியங்கள் உலகத்தில் நடைபெற்றுகின்றன. ඉතින් මේ සාතන් පොළොවට අඩිය තිබ්බ දායින්දන් சாத்தான் பூமிக்கு கால் வைத்த நாளிலிருந்து හැම මනුස්සයා පිළිබඳව මේගොල්ලෝ දන්නවා ஒவ்வொரு ஜனங்களை குடிவர்களுக்கு தெரியும். කවුරු හරි දිවි නසා ගන්න යනවද யாராவது தற்கொலை செய்து கொள்ள போகிறார்களா, මේගොල්ලෝ ටංගල ගිහලා ඌ අල්ලගෙන ආවා இவரை போய் அவர்களை பிடித்து கொண்டு வந்து ඌ දාලා ඌ මොනිටර් කරනවා උඹ මරා ගන්න බෑ මැරෙන්න බෑ உன்னை நீ மாய்த்து கொள்ள முடியாது என்பதாக வேற பிரித்து வச்சுப்பாங்க. කවුරු හරි හොරෙන් වහ බිව්වනම් யாரா கள்ளத்தனமாக நஞ்சு குடிச்சால் වහ බීලා එළිය බලනකොට அங்க நஞ்சு குடிச்சு வெளியே பார்க்கும் போது ඇම්බියුලන්ස් එක ඇවිල්ලා ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். උන් ටක් දාලා ඉන්ජෙක්ෂන් එක ගාලා ගන්නවා ගන්න ඕන ටික அவங்க தெரியும், இயந்திரத்தை பார்த்து தெரியும் என்ன செய்யும் என்பதாக. මේක නිකන් ආත්මික දෙයක් නෙවෙයි இது ஆவிக்குரிய காரியம் அல்ல, ඇත්තට මේ ලෝකේ සිදුවන්න වෙන්න යන දේ இந்த பூமியில் நடைபெற போற காரியங்கள். යොහන් එයාගේ භාෂාවෙන් ඔය කිව්වේ யோவான் அவருடைய சொந்த பாஷையில அதை சொன்னார். හැබැයි ඒ මාස පහ அந்த 5 மாதங்கள் මිනිස්සු මැරෙන්න උත්සාහ කරයි ஜனங்கள் செத்து போவதற்கு முயற்சி செய்வார்கள். මරන්නේ ඉන්නේ அவங்களுக்கு மரணம் வராது. කන්ද උඩට ගිහිල්ලා පණි மேலே மலை உச்சியிலிருந்து போய் பாய்வார்கள். පල්ලෙයා ගානට මුන් මැට්‍රස් එකෙන් අල්ලයි அழகாக மெத்தை கீழே ඇයි போட்டப்பட்டிருக்கும். මුන් ඔක්කොම මොනිටර් කරනවා කොහෙද යන්නේ எல்லாம் மானிட்டர் செய்யப்படும், எங்கே போக என்ன செய்கிறாங்க என்பதாக. සිය දිවි නසා ගන්න යකා දෙන්නේ නැහැ தற்கொலை செய்து கொள்வதற்கு இடம் கொடுக்க மாட்டார். බලන්න මොන තරම් කේද වාචකයක්ද කියලා எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். මැරෙන්ට ආශාවන්න ඔය ඒත් මරණය ඔවුන් කෙරෙන් පලා යන්නේය පාලංගැටියන්ගේ ආකාරය යුද්ධයට සැරසී සිටින අශ්වයන්ට සමානය வெட்டு கிளைகளின் உருவம் யுத்தத்துக்கு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கும் குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. කියන්නේ ඒ කාලේ යුද්ධයට යනකොට අශ්වයෝ පේලියටනේ තියන්නේ நாட்களில் யுத்தம் செல்லும் போது அங்கே குதிரைகளை பேரி பேரியாக ඒ வரிசையாக වගේ මේ வைப்பார்கள். ගුවන් යානා එනකොට ඒ වගේ තමයි පේලියට ඔය හැම තැනම තියලා තියෙන්නේ அது விமானங்கள் வரும்போது வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும். බලන්න උන්ගේ ඉස්පිට රන් වැනි වූ ඔටුනු තිබුණාක් මෙන් විය அவைகளுடைய தலைகள் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. දැන් අර හිස් කෑල්ල තමයි අර පයිලට් ඉන්න අර කොක්පිට් එක පයිලට් ඩ්‍රයිවර් ඌ ඉන්න කොක්පිට් එක කන්නාඩිය මල්ටිප්ලෙක්ස් වලින් දාලා තියෙන්නේ அந்த விமான ஓட்டம் இருக்கிற பகுதி தான் அந்த இடையில இருக்கின்ற பகுதி. ඒකනේ ඔළුව அதுதானே தலை. ඉතින් එයාට මල්ටිප්ලෙක්ස් හෙල්මට් දන්නේ නැහනේ மல்டிப்ளெக்ஸ் ஹெல்மெட் அவருக்கு தெரியாது தானே. ඉතින් එයා මොනවද කියන්නේ இங்க என்ன சொல்கிறது? රන් වැනි වූ ඔටුනු තිබුණාය பொன்மயமான கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. තියෙනවද එයා දැක්කේ ෆයිටර් ජෙට් එකක් அவர் கண்டது என்னது? ஒரு ෆයිටර් ජෙට් யுத்தம் பண்ணுகிற ஒரு ஜெட்டை தான் கண்டார். ඉතින් එයා දකින ඔටුනු දාලා තියෙනවා அவர் பார்க்கிறார் கிரீடம் போன்றதான ஒரு காரியத்தை. උන්ගේ ඉස්පිට රන් වැනි වූ ඔටුනු තිබුණාක් මෙන් විය
උන්ගේ මුහුණු මනුෂ්‍යයන්ගේ මුහුණු වාගේය. அவர்களுடைய முகங்கள் மனுஷனுடைய முகங்களைப் போல இருந்தன. දැන් ඒරෝප්ලේන් ඉස්සරහට ගිහිල්ලා බලන්න. விமானத்தை முன் பாருங்கள். දැන් ඔයගොල්ලෝ කී දෙනෙක් ඒරෝප්ලේන් එයාපෝට් වල ගිහිල්ලා ඒරෝප්ලේන් මූණවල් දැකලා எத்தனை තියෙනවා? விமான நிலையத்துக்கு சென்று விமானத்தை முன்னாலே பார்த்திருக்கிறீர்கள்? අර පයිලට් ඉන්න කොටස ඇස් වගේ. விமான ஓட்டுநர் இருக்கிற பகுதி கண்களை போன்றது. නහය වගේ තියෙනවා අර ඉස්සරහ මැද කෑල්ල. நடுவிலே ஒரு மூக்கை போன்றது காரியம் இருக்கின்றது. අත් දෙකක් මෙහෙම තියාගෙන ඉන්නවා වගේ තියෙනවා. ரெண்டு கரங்கள் இப்படி இருப்பதை போல இருக்கும். දැන් ඔයගොල්ලන්ට ඒරෝප්ලේන් ඕනේ නැහැ. නිකන් වාහන ගමු. நீங்கள் விமானத்தை வேண்டாம், ஒரு வாகனத்தை எடுப்போம். සමහර වාහන බලන්න. சில வாகனத்தை உற்று நோக்கி பாருங்கள். දැකලා තියෙනවා සමහර වාහන බලනකොට මෙහෙම තියෙනවා. අර Volkswagen කාර් දැකලා තියෙනවද? Volkswagen காரை பார்த்திருக்கீங்களா? ஆமா கார். නේ? ඉස්සර තිබ්බා ලේලන් යකාබස් කියලා. லேலன் யகாபாஸ் சொல்லுவோம். அது ஒரு பக்கம் மூஞ்சி இல்ல. ඒ තියෙන්නේ. மூஞ்சி இல்ல. අර ජර්මන් මර්සිඩීස් බස් එකක් ආවේ ஜெர்மன் පාංගරාත්තල. மர்சிடிஸ் பஸ் இருந்தா முட்டை பஸ் மாதிரி முன்னுக்கு பின்னுக்கு முட்டா இருக்கும். දැකලා සමහර වාහන දැන් කාර් බලන්න සමහර காரை பாருங்க. සමහර ඒවා තියෙනවා මාර ඩීසන්ට් ලුක්. நல்ல டீசல் லுக்ல காரம் இருக்கின்றது. නේද? ඉතින් අර වාහනවල මූණ දකිනකොට මිනිස්සු මූණේ තියෙන ඉරියව් දකින්න පුළුවන්. அந்த வாகனத்திலே முகத்தை ஜனங்கள் பார்க்கும்போது அந்த முக சுபாவத்தை அந்த ஜனங்கள் முகத்திலே பார்க்கலாம். ඉතින් මෙයා මේ පළඟැටි කියලා කියන ගුවන් යානාවල මූණ බලනකොට இவருக்கு அந்த வெட்டுக்கிளையிலே போல அந்த விமானத்தை பார்க்கும்போது එයාට පේන්නේ මිනිස්සයාගේ මූණ වගේ. அவர் பேருக்கு மனுஷன முகங்கள் போல தெரிகிறது. තව එකක් කියනවා. இன்னொன்னு சொல்லுகிறார், ස්ත්‍රීන්ගේ හිසකේ මෙන් කේශ උන්ට තිබුණේ. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. එම ගාලා යනකොට சிலர் போகும்போது අර කළු දුම එනවා නේද එන්ජින් වලින්. கருப்பு புகை வரும் தானே. ඉතින් මේ මිනිස්සු මේ වගේ එකක් දැකලා නෑ இந்த නේද? மனுஷன் இதை போல காரியம் கண்டதே இல்லை. කළු පාට මෙහෙම දෙපැත්තෙන් අර එන්ජින්ස් දෙකෙන් ලස්සනට එක පිළිවෙලට දුම් එනවා. இயந்திரத்தில் ஒரே வரிசையாக அழகாக புகை வரும். ඉතින් එයා දැකලා තියන්නේ මේ ගෑනුන්ගේ කෙස්. அவர் கண்டது ஸ்திரியுடைய கூந்தலை போன்று அதை கண்டிருக்கின்றார். දිගට එනවා. நீளமாக வரும். ඒක තමයි එයා කියන්නේ එතන. அதான் சொல்லுகிறார். අපි ඒවට චිත්‍ර අඳින්න හොඳ නෑ. நாங்க அவைகளுக்கு சித்திரம் வரைய தேவையில்லை. උන්ගේ දත් සිංහයන්ගේ දත් වාගේය. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களை போல இருந்தன. ඉස්සරහා අර තුවක්කුවේම හයි කරලා තියෙනවා. ඉස්සරහා මූණේ අර යට පැත්තේ முன்னால துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ඒක බලනකොට මෙයාට දත් වගේ. அவர்கள் பற்களை போல அவருக்கு தெரிந்திருக்கிறது. යකඩ ලය වැසුම් මෙන් ලය වැසුම් උන්ට තිබුණේය. இரும்பு கவசங்களை போல மார்க் கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. ඉතින් ප්ලේන් බලනකොට ඒකේ තියෙන ඒ ද්‍රව්‍ය යකඩ වගේ නේ පේන්නේ. பார்க்கும் போது இயந்திரங்களை போல தான் මස් වගේ නෙවෙයිනේ තියෙන්නේ. හැම වගේ නෙවෙයිනේ. மாம்சத்தை போல அல்ல, அங்கே இரும்பை போல காண்கிறார். උන්ගේ පියාපත්වල ශබ්දය යුද්ධයට දුවන බොහෝ අශ්ව රථවල ශබ්දය වාගේය. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்துக்கு ஓடுகிற அநேக குதிரைகள் ரதங்கள் இரைச்சலுக்கு ஒப்பாய் இருந்தன. ඇයි පියාපත්වල ශබ්දය? ஏன் இறகுகளின் சத்தம்? ඒකනේ එන්ජින් තියෙන්නේ. அதுதான் இயந்திரம் இருக்கின்றது. එතනනේ ශබ්දය තියෙන්නේ. அங்கதான் சத்தம் இருக்கின்றது. එතකොට ඒ ගුවන් යානා පිටත් වෙනකොට அந்த விமானம் புறப்படும் போது இந்த சத்தத்தோடு புறப்படும். ඒක තමයි එයාට ඒ ශබ්දය දන්නේ නැහැ. அவருக்கு யோகானுக்கு அந்த சத்தம் தெரியாது. ඊට පස්සේ එයා කියනවා அவர் சொல்லுகிறார், ගෝනුස්සන්ට මෙන් වල්ගාද කටුද උන්ට තිබේ. அவைகள் தேனின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவளாய் இருந்தன. තේනවා එයා තනිකර දැක්කේ ජෙට් ගුවන් යානා. அவர் ஜெட் விமானத்தை தான் கண்டது. ලස්සනට ඒක එයාගේ භාෂාවෙන් එයාගේ දැනුමෙන් එයා විග්‍රහ කරනවා. அவருடைய அறிவிலே அவருக்கு தெரிஞ்ச மொழியிலே அழகாக விவரித்து இருக்கின்றார். මනුෂ්‍යයන්ට පස් මසක් අනතුරු කරන්නට උන්ගේ බලය තිබුණේ. அவைகள் 5 மாதம் அளவு மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவளாய் இருந்தன. උන්ගේ වල්ගාවලය පාතාලයේ දූතයා උන් කෙරෙහි රජ විය. ඔහුගේ නම හෙබ්‍රේව භාෂාවෙන් අබදන්නෝය, ග්‍රීක් භාෂාවෙන් අපොලියෝන් යන නම් ඔහුට ඇත්තේ. 11வது வசனம், அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன், எபிரேய பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியன் என்றும் அவனுக்கு பெயர். ඔය වචනවල තේරුම මොනවද දන්නවද? இந்த வார்த்தையிலே அர்த்தம் என்ன தெரியுமா? පීඩාවේ පියා. உபத்திரவத்தின் தகப்பன். යක්ෂයා කවුද? பிசாசு யார்? පීඩාවේ உபத்திரவத்தின் පියා.
தகப்பன். PP Mr. PP පීඩාවේ පියා. உபத்திரவத்தின் தகப்பன். අදට ඒක ඇති. இன்றைக்கு அது போதும். මම ඊළඟ හොරණෑව ඊළඟ ඉරිදා කියන්න. அடுத்த வாரத்திலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை அடுத்த எக்காலத்தை குறித்து சொல்கிறேன். බයිබලේ කොච්චර ඇත්තද? வேதாகம் எவ்வளவு உண்மையானது. මින් මතු එන්න යන දේවල්. இதுக்கு பிற்பாடு வரப்போகிற காரியங்கள் භූගත ගුවන් කඳවුරු பூமிக்கு அடியிலே இருக்கின்றதான அங்கே விமான ஸ்தலங்கள் තවමත් අපි නොදැකපු අලුත් ගණේ යුද ගුවන් යානා நாங்கள் இதுவரை கண்டிராத யுத்த விமானங்கள் රසායනික බෝම්බ அங்கே ரசாயனம் நிறைந்த குண்டுகள் ඒ වගේම මොකද ජීව විද්‍යා බෝම්බ அதாவது උයිරියල් සම්බන්ධமான ගුண்டுகள் මේ දේවල් සියරම බයිබලේ කතා කරලා இதுவையெல்லாம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. සාතාන් ලෝකෙට වැටුණාම சாத்தான் பூமியிலே விழுந்த பிற்பாடு ඔහු කරන්න යන පීඩාව ගැන කියලා තියෙනවා. அவன் செய்ய போகிற உபத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ තුල අපි සුද්ධ වෙමු. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வோம். වැරදිලාවත් தவறியாவது අත්හරින්න ලැබුවොත් கைவிடப்பட்டோமானால் මේ දේවල් බලන්න වෙයි. இதையெல்லாம் காணலாம். එතකොට මතක් වෙයි. அப்பொழுது ஞாபகம் வரும். පාස්ටර් සුරේෂ් කිව්වා. பாச சுரேஷ் சொன்னார். එතකොට උදව් කරන්න පාස්ටර් සුරේෂ් නැහැ. அப்பொழுது உதவி செய்வதற்கு பாச சுரேஷ் இருக்க மாட்டார். මං කොහොම හරි මෙයාගේ කකුලෙන් එල්ලගෙන හරි මම යනවා. எப்படியாவது இவருடைய கால தொங்கியாவது பரலோகம் போயிடுவோம். මොකද අපි සුද්ධ වෙන්න ඕනේ. நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். සමාව ඉල්ල ගන්න ඕනේ. மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். අපි සූදානම් වෙන්න ඕනේ. நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். ආමෙන්. ஆமென்.